Welcome back to the new world of education zoology YouTube channel. Today we will see about UG and PG TRB also zoology Phaseola hepatica. அதுதான் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நான் போட்ட வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்களோட கமெண்ட் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அங்கே வீடியோக்குள்ள போலாம். Phaseola hepatica. ஃபர்ஸ்ட் அதோட கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். தொகுதி வந்து தட்டை புழுக்கள், வகுப்பு சிமெட்டோடா, நெக்ஸ்ட்டு வரிசை வந்து பிளாசியோசிடா, குடும்பம் பேசியோலிடே, அண்ட் நெக்ஸ்ட் பேரினம் Phaseola, சிற்றினம் ஹெப்பாட்டிகா. ஓகேவா, இதுதான் வந்து இதோட வகைப்பாடு. தொகுதி தட்டை புழுக்கள், வகுப்பு சிமெட்டோடா, வரிசை பிளாசியோசிடா, குடும்பம் Phaseolidae, பேரினம் Phaseola, சிற்றினம் ஹெப்பாட்டிகா. நெக்ஸ்ட் இதோட இன்ட்ரோ பார்க்கலாம். இன்ட்ரோ அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் Phaseola hepatica வந்து பொதுவாக கல்லீரல் புழு அல்லது செம்மறியாட்டு கல்லீரல் புழு அப்படின்னு வந்து சொல்கிறோம். காமன் நேம் வந்து என்னன்னா கல்லீரல் புழு அல்லது செம்மறியாட்டு கல்லீரல் புழு அப்படின்னு வந்து சொல்கிறோம். அண்ட் இது எங்கே லிவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா விலங்குகளோட பித்த நாளங்களில் எந்தெந்த உயிரில் காணப்படுதோ அந்த உயிரியோட பித்த நாளங்கள் பைல் டக்டில் தான் இது மெயினாக வந்து லிவ் பண்ணும். உடற்குழியற்றது ஏசிலோமேட்டா வந்து இருக்கு. உடற்குழியற்றதாக இருக்கு. ட்ரையோபிளாஸ்டிக்காக இருக்கு. மூவடுக்கு உயிரி, அதாவது எண்டோடம், எக்டோடம், இசோடம்ங்கிற 3 லேயர்ஸ் இருக்கும். ஸோ மூவடுக்கு உயிரியா இருக்கு, ஏசிலோமேட் உயிரியா இருக்கு. நெக்ஸ்ட் செம்மறியாட்டில் வந்து இது என்ன டிசீஸை கிராஸ் பண்ணுதுன்னா லிவர் ராட் அப்படிங்கிற வந்து நோயை வந்து ஏற்படுத்துது. Phaseola hepatica வந்து என்னென்ன ஆர்கானிசத்துலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மனிதனை பாதிக்குது, செம்மறியாடை பாதிக்குது, நாயை பாதிக்குது, அண்டு கால்நடைகள் மற்றும் பன்றி இதெல்லாம் வந்து பாதிக்குது. Phaseola வந்து மேன் அண்டு ஷீப்பு, நெக்ஸ்ட்டு டாகு அண்ட் கேட்டில்ஸ் அண்டு பிக்கு இதெல்லாம் வந்து பாதிக்குது. அண்ட் இதோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது செம்மறியாட்டோட பித்த நாளங்களில் வந்து மெயினாக வாழுது. உடம்பு என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா இலை போன்ற உடலமைப்பு கொண்டதாக இருக்குது. அண்ட் 25 to 30 மில்லிமீட்டர் நீளமும் 4 to 5 மில்லிமீட்டர் அகலமும் கொண்டதாக வந்து இருக்குது. அண்ட் தலையில் வந்து வாய்ப்பகுதி வந்து இருக்கும். அண்டு ஆன்டீரியர் பார்ட் அதை தான் சொல்லுவோம். தலைப்பகுதி இருக்கிறது ஆன்டீரியர் பார்ட்டுன்னு சொல்லுவோம். அது வந்து அதில் வாய்ப்பகுதி ப்ரெசென்ட்டாக இருக்கும். அண்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா கொக்கிகள் எதுவும் இருக்காது. ஆல்ரெடி நம்ம பிளாட்டிஹெல்மின்தஸ்லாம் பார்த்தோம் ஹூக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் என்ன இருக்காதுன்னா ஹூக்ஸ் இருக்காது. அதுக்கு பதிலாக சக்கர்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, உறிஞ்சு உறுப்புகள் இருக்கும். எத்தனைன்னா 2 வகையான உறிஞ்சும் உறுப்புகள் வந்து இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓரல் சக்கர். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஓரல் சக்கர், செகண்ட் ஒன் வந்து வென்ட்ரல் சக்கர் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸான சக்கர்ஸ் உறிஞ்சு உறுப்புகள் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். 2 வகையான உறிஞ்சு உறுப்பு வந்து இருக்கும். இந்த 2 வகையான இந்த ஓரல் சக்கருக்கும் வென்ட்ரல் சக்கருக்கும் இடையில பார்த்தோம் அப்படின்னா கோனோஃபோர் வந்து இருக்கும். ஓகேவா. அண்டு இனப்பெருக்கத்தின் போது விந்தணுக்களை சேமிச்சு வைக்கிறதுக்காக ஒரு பார்ட் இருக்கு. அதுதான் வந்து காப்புலேட்டரி கால்வாய் அல்லது லயூரர் கால்வாய். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் போல்டாக கொடுத்துருக்கேன். அந்த காப்புலேஷன் டைமில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காப்புலேட்டரி கேனல் ஆர் லயூரர் கேனல் என்ன செய்யும்னா ஸ்பெர்ம்ஸை வந்து ரிசீவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற வேலையை செய்யும். உயிரியோட போஸ்டீரியர் பார்ட்டில் பின்பகுதியில் பார்த்தோம்னா கழிவுநீக்க துளை வந்து காணப்படும். ஆன்டீரியர் பார்ட்டில் வந்து மவுத் இருக்குன்னு சொன்னோம். போஸ்டீரியர் பார்ட்டில் வந்து கழிவுநீக்க துளை வந்து காணப்படுது. அண்ட் இது ஒரு டைஜெனிக் பேரசைட்னு சொல்கிறோம். டைஜெனிக் பேரசைட் மீன்ஸ் தட் இஸ் அதோட லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 2 ஹாஸ்ட் வந்து அதுக்கு தேவைப்படும். ஸோ முதல்நிலை ஹாஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது யார் அப்படின்னா செம்மறியாடு தான் முதல்நிலை ஹாஸ்டாகவும், செகண்டரி ஹாஸ்டா வந்து யார் இருக்காங்க அப்படின்னா லிம்னேயா நத்தைன்னு சொல்லுவோம். நன்னீர் லிம்னேயா நத்தை வந்து இருக்கு. இந்த நன்னீர் நத்தையோட பேர் என்னன்னா லிம்னேயா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. அண்ட் Phaseolaவை சுற்றி டெகுமெண்ட் அப்படிங்கிற உரை வந்து உடம்பை சுற்றி பொருத்தி இருக்கும். அந்த உரைக்கு பேர் டெகுமெண்ட். உடல்ல வந்து ஸ்பிக்யூல்ஸ் நிறையா இருக்கும். ஸ்பிக்யூல்ஸ்னா முட்கள் மாதிரி அமைப்பு. ஏன் அப்படின்னா இது விருந்தோம்பியோட உடல்ல இருக்குன்னு சொன்னோம். ஆல்ரெடி ஹூக்ஸ் இருந்துச்சுன்னா ஹூக்ஸால வந்து அது என்ன செய்யும்னா அந்த விருந்தோம்பியோட குடல் சுவரை துளைச்சிக்கிட்டு போகும். இல்லை அதை பிடிச்சிக்கிறதுக்கு அட்டாச்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும் ஹூக்ஸ். பட் இங்கே ஹூக்ஸ் இல்லை அப்படிங்கும்போது யார் அந்த வேலையை செய்கிறாங்கன்னா இந்த ஸ்பிக்யூல்ஸ் உடம்புல இருக்க சின்ன சின்ன
முட்கள் அந்த ஸ்பிக்யூல்ஸ் தான் என்ன செய்யுதுன்னா இதை விருந்தோம்பியோட அந்த பித்த நாளங்களில் வந்து ஒட்ட வைக்கும். அண்ட் இதோட மசில்ஸில் பாரங்கை மசில்கள் அப்படிங்கிற ஒரு சிறப்பு வகை செல்கள் வந்து காணப்படுது. நெக்ஸ்ட் டைஜஷன் பார்த்தோம் அப்படின்னா செரிமான மண்டலத்தில் வாய், தொண்டை, உணவு குழாய், குடல் இந்த 4 பார்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது டைஜஷனில். அண்ட் தொண்டை பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னா ஃபேரன்ஜியல் கிளாண்ட் வந்து தொண்டை பகுதியில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் கழிவு நீக்கம் அப்படின்னா சுடர் செல்ஸ், ஃப்ளேம் செல்ஸ் வழியாக வந்து கழிவு நீக்கம் வந்து நடைபெறுது. நரம்பு மண்டலத்தில் வந்து 3 வகையான கேங்லியாஸ் நரம்பு முடிச்சுகள் வந்து காணப்படுது. அது வழியாக நரம்பு மண்டலம் வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் இனப்பெருக்க மண்டலம் அப்படின்னு சொல்லும்போது ஃபேசியலா ஒரு ஹெர்மோப்ராடைட் உயிரி, ஆண் உயிரி பெண் உயிரி ரெண்டுமே ஒரே உயிரில வந்து இருக்கும். ஸோ ஹெர்மோப்ராடைட் உயிரின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆண் இனப்பெருக்க மண்டலம் அப்படிங்கும்போது 2 வகையான விந்தணுக்கள் வந்து ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் காணப்படுது. அது 2ல இருந்தும் வர்ற குழலுக்கு பேர் வாஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம், விந்தணு குழல்கள்னு சொல்லுவோம். அந்த வாஸ் டிஃபரன்ஸ் எதில் ஓப்பன் ஆகுதுன்னா செமினல் வெசிக்கிளில் வந்து திறக்குது. செமினல் வெசிக்கிள் எதில் திறக்கும் அப்படின்னா எஜாகுலேட்டரி நாளமாக மாறி சிரஸ் அல்லது பீனிஸ் பையில வந்து திறக்கும். அது ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுக்கணும்னு அவங்களுக்கு போல்டாக அதை மட்டும் போல்ட் லெட்டர்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஓகேவா? அந்த பீனிஸில் திறக்குது. நெக்ஸ்ட் இந்த பீனிஸ் இறுதியாக ஜெனிட்டல் போர் வழியாக வெளியே திறக்குது. இதுதான் வந்து ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட். 2 வகையான விந்தணுக்கள் வந்து காணப்படுது. ஒவ்வொரு விந்தணுல இருந்தும் வாஸ் டிஃபரன்ஸ் உருவாகுது. அது செமினல் வெசிக்கல்ல வந்து ஓப்பன் ஆகுது. இந்த செமினல் வெசிக்கல் என்ன பண்ணுன்னா விந்தணுக்களை சேமித்து வைக்கிற ஒரு இடமா இருக்கும். அந்த செமினல் வெசிக்கல் வந்து எஜாகுலேட்டரி டக்டா மாறி சிரஸ் அல்லது பீனிஸ் பையில திறக்கும். பீனிஸ் இறுதியாக ஜெனிட்டல் போர் வழியாக வெளியே திறக்கும். இதுதான் வந்து ஆண் இனப்பெருக்க மண்டலம். அடுத்து நெக்ஸ்ட் பெண் இனப்பெருக்க மண்டலம் அப்படின்னா ஒரே ஒரு ஓவரி மட்டும் அண்டம் காணப்படுது. அந்த ஓவரியிலிருந்து வெளிவரும் குழல் வந்து அண்ட நாளம்னு சொல்கிறோம். ஓவிடக்ட் விட்டலின் குழலில் வந்து திறக்குது. இந்த ஓவிடக்ட் அண்டநாளம் என்ன செய்யணும்னா திரும்ப விட்டலின் குழலில் வந்து திறக்கும். யோக் சுரப்பி அல்லது விட்டலின் சுரப்பி உணவூட்டம் நரிஷ்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா யோக் கிளாண்ட் ஆர் விட்டலின் கிளாண்ட் வந்து நரிஷ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது, உணவூட்டத்தை கொடுக்குது. அண்டு 2 வகையான விட்டலின் குழாய்கள் வந்து காணப்படுது. ஒன்று டிரான்ஸ்வர்ஸ் விட்டலின் குழாய் அண்ட் மீடியன் விட்டலின் குழாய் அப்படின்னு வந்து சொல்கிறோம். மெகலியன் சுரப்பி அப்படிங்கிற ஒரு ஓட்டு சுரப்பி காணப்படுது. ஆல்ரெடி இது நம்ம பார்த்துருக்கோம். இந்த மெகலியன் கிளாண்ட் அப்படின்னாலே என்ன ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படின்னா ஓடுகளை முட்டைக்கு வந்து கருவுறுதற்கு அப்புறம் முட்டைக்கு ஓடுகளை உருவாக்கும் இல்லையா, அந்த பணியை வந்து மேற்கொள்ளும். அண்டு லயூரர் கால்வாய்ங்கிற ஒரு சிறப்பு வகை கால்வாய் வந்து காணப்படுது. இது வந்து இனப்பெருக்க காலத்தில் வந்து விந்தணுக்களை சேமிக்கிற ஒரு இடமா வந்து செயல்படும் லயூரர் கால்வாய். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபேசியலாவோட ஜெனரல் கேரக்டர்ஸ் அண்ட் இன்ட்ரோ பார்த்துருக்கோம், கிளாசிஃபிகேஷன் பார்த்துருக்கோம், அண்டு அதோட ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் அண்ட் கழிவு நீக்க மண்டலம் இதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஏன்னா அதோட லைஃப் சைக்கிள் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், அதில் நிறையா ஸ்டேஜஸ் எல்லாம் வரும். ஸோ அதை கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால நான் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன். இன்றைக்கி இது மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படித்து பாருங்கள். உங்கள் கமெண்ட் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் ஃபுல்லாக வந்து ஃபேசியோலா முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ வந்து அப்லோடு பண்ணுறேன். தேங்க்யூ.